வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய கிழக்கில் நிலவும் இராணுவ நிலைமை, இலங்கையில் லிட்ரோ எரிவாயு குறித்து வெளியான தகவல். பிள்ளையான் கைது, உச்ச நீதிமன்றத்தின் உத்தரவு. இலங்கையில் தங்கத்தின் விலையில் பாரிய வீழ்ச்சி, வெளியானது தகவல். இலங்கையில் ஏற்பட்டுள்ள அபாய நிலை, விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. பாடசாலை ஒன்றில் திடீரென்று நேர்ந்த விபரீதம், 5 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. போதைப்பொருள் சோதனையில் 2 கைது, லட்சக்கணக்கான பணம் கைப்பற்றிய போலீசார். கொழும்பில் காதலனால் இளம்பெண் கழுத்தறுத்து கொலை, போலீசார் வெளியிட்ட காரணம். உலகளாவிய பணவீக்கம் அதிகரிக்கும் அபாயம், உலக நாடுகளுக்கு IMF கடும் எச்சரிக்கை. வெளிநாட்டில் பணிபுரியும் 2,30,000 பேர் வேலையை இழக்கும் அபாயம். ஈரானின் புதிய தலைவரின் முதல் அதிரடி, இஸ்ரேல் மீது ஏவுகணை மழை. ஈரானுடனான போர் நிறுத்தம், நெதன்யாகுவுடன் இணைவது, ட்ரம்ப் எடுக்க முடிவு என்ன? தெஹ்ரானை அதிர வைத்த இஸ்ரேலிய தாக்குதல், 16 விமானங்கள் முழுமையாக அழிப்பு. ஈரானால் போரிட முடியாது, அமெரிக்கா பாதுகாப்பு செயலாளர் பகிரங்கம். தொடர்பென விரிவான செய்திகள். மத்திய கிழக்கு நிலவும் இராணுவ நிலைமை காரணமாக லிட்ரோ எரிவாயு பற்றாக்குறை இருக்காது என லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் சன்ன குணவர்தன தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்று அவர் தெரிவித்த போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 30,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் ஒரு கப்பல் தற்போது மாலைதீவில் நங்கூரமிட்டுள்ளது. 33,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிச் செல்லும் மற்றொரு கப்பல் மார்ச் 17 அன்று மாலைதீவை வந்தடைய உள்ளது. இந்த கப்பல்கள் இலங்கையின் உத்தரவுகளின்படி மாலைதீவுக்கு வந்து அங்கிருந்து 2 நாட்களுக்கு ஒருமுறை ஒரு சிறிய கப்பல் மூலம் எரிவாயு நாட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது. இதுவரை ஒரு ஓமானி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட எரிவாயு விநியோக டெண்டரை இம்முறை ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு வழங்குவது தற்போதைய இராணுவ சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் எந்த ஒரு நியாயமான காரணமுமின்றி குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுவை இம்மாதம் 18ஆம் தேதி விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த மனு இன்று உச்சநீதிமன்றில் விசாரிக்கப்பட்டுள்ளது. சமர்ப்பிப்புகளை பரிசீலித்த 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அதை 18ஆம் தேதி விசாரிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையின் பணிப்பாளர், காவல்துறை மாதிபர், சட்ட மாதிபர் மற்றும் பலர் இந்த மனுவில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளனர். எந்த ஒரு நியாயமான காரணமுமின்றி பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தன்னை கைது செய்து தடுத்து வைத்திருப்பது சட்டவிரோதமானது என்றும் தனது அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பளிக்க கோரி மனுதாரர் தன்னுடைய மனுவில் தெரிவித்திருந்தார். இலங்கையில் கடந்த வாரத்தின் ஆரம்பத்துடன் ஒப்பிடும்போது தங்கத்தின் விலையில் பாரிய வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் போர் பதற்றம் காரணமாக கடந்த வாரத்தில் தங்கத்தின் விலை உச்சத்தை எட்டியிருந்தது. வெள்ளிக்கிழமையுடன் ஒப்பிடும்போது இன்று 2,000 ரூபாவால் தங்கத்தின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. கொழும்பு செட்டியார் தெருவின் இன்றைய தங்க விற்பனை நிலவரப்படி 22 கரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 3,77,400 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த வார ஆரம்பத்தில் 22 கரட் 1 பவுன் தங்கத்தின் விலை 3,88,500 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டது. 24 கரட் 1 பவுன் தங்கத்தின் விலை இன்று 4,80,000 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. கடந்த வாரத்தின் ஆரம்பத்தில் 24 கரட் பவுன் ஒன்று 4,20,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பநிலை, வெப்ப வெடிப்புகள், எரிச்சல் மற்றும் பூஞ்சை தொற்று போன்ற பொதுவான தோல் நோய்களை ஏற்படுத்தும் என சுகாதார நிபுணர்கள் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். மேலும் குழந்தைகள் மென்மையான தோல் மற்றும் வெளிப்புற வெப்பத்திற்கு அடிக்கடி வெளிப்படுவதால் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் வெப்பமான வானிலையின் காரணமாக குழந்தைகளிடையே தோல் பிரச்சனைகள் மற்றும் நீரிழப்பு அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக வெப்பம் குழந்தைகளிடையே நீரிழிவு அபாயத்தை ஏற்படுத்தும். இது மோசமான தூக்கம், சோர்வு மற்றும் பசியின்மை போன்ற பிரச்சனைக்கு வழிவகுக்கும். சரியான மேற்பார்வையின் கீழ் தண்ணீரில் விளையாடுவதன் மூலம் குழந்தைகளை குளிர்விக்க அனுமதிப்பது வெப்பமான காலநிலையில் உடல் வெப்பத்தை குறைக்க உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பல பாடசாலைகள் தற்போது ஆண்டுதோறும் விளையாட்டுப் போட்டியை நடத்துவதால் வெளிப்புற விளையாட்டு நடவடிக்கையின் போது வெப்பசோர்வு மற்றும் வெப்ப பக்கவாதம் ஏற்படும் அபாயம் குறித்து சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். விளையாட்டுகளின் போது அதிகப்படியான வியர்வை, சோடியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற அத்தியாவசிய உடல் உப்புக்களை இழக்க வழிவகுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெப்பமான நேரங்களில் குழந்தைகளை நேரடியாக சூரிய ஒளியில் இருந்து விலக்கி வைக்கவும், நீரேற்றமாக இருக்க நிறைய தண்ணீர் மற்றும் இயற்கை பானங்களை குடிக்க ஊக்குவிக்கவும் சுகாதார அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர்.
பத்தேகமவில் உள்ள பாடசாலை ஒன்றில் இன்று மதியம் தண்ணீர் தொட்டி விழுந்ததில் 5 மாணவர்கள் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக பத்தேகம போலீசார் தெரிவித்தனர். காயமடைந்த 5 மாணவர்களும் முதலில் பத்தேகம மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் பலத்த காயமடைந்த 3 மாணவர்கள் கராப்பட்டிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாக போலீசார் கூறியுள்ளனர். பாடசாலையில் 6 மற்றும் 7ஆம் வகுப்புகளைச் சேர்ந்த 5 மாணவர்களே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளனர். சம்பவம் குறித்து பத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் இருவேறு பகுதிகளில் போலீசார் மேற்கொண்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது ஐஸ் போதைப் பொருட்களுடன் 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். குருநாகல் தித்தவெல்ல எலஸ்வத்த பகுதியில் குருநாகல் போலீஸ் நிலைய அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட்டிருந்த சுற்றி வளைப்பின் போது 126 கிராம் 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாஸ்பொத்த பகுதியைச் சேர்ந்த 35 வயதான ஒருவர் இவ்வாறு கைது செய்யப்பட்டார். இதேவேளை கோமாகம கோட்ட குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றின் பேரில் பாதுக்கு உடுமுள்ள சந்தையில் சோதனை இடம்பெற்றது. இதன்பொழுது 14 கிராம் 420 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருளுடன் 37 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரிடமிருந்து போதைப்பொருள் வியாபாரம் மூலம் மீட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 3,25,000 ரூபாய் பணத்தையும் போலீசார் மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தென்னிலங்கையில் இளம்பெண் ஒருவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு ககாதடுவ பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் பணியாற்றிய 25 வயது யுவதியொருவர் காதலனால் தொழிற்சாலை வளாகத்துக்குள் வைத்து கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பில் 5 நாட்களாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதீத சந்தேகத்தின் காரணமாக இந்த விபரீதம் இடம்பெற்றதாகவும் மேற்படி யுவதியை படுகொலை செய்த காதலன் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ஹொரண புதல் சிங்கள வீதி கோவிந்த நாரகல பிரதேசத்தைச் சேர்ந்த எல்ஆர் ஹிம்கானி பெரேரா வயது 25 என்பவரை இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டுள்ளார். உயர்தர கல்வியை முடித்து ஆடை தொழிற்சாலை இணைந்த ஹிம்கானிக்கும் அங்கு பணிபுரிந்த பதுளை கெபெட்டுகுல பிரதேசத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவருக்கும் இடையில் கடந்த 1 வருட காலம் காதல் தொடர்பு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்கள் உலகளாவிய பணவீக்கத்துக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது. மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் மேலாண் பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவா இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஜப்பானிய நிதியமைச்சால் ஏற்பாடு செய்யப்பட்ட கருத்தரங்கொன்றில் உரையாற்றிய பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்தோடு குறித்த போரானது எரிசக்தி பாதுகாப்பை ஒரு முக்கிய கவலையாக மாற்றியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் எண்ணெய் விலையில் ஏற்படும் 10% அதிகரிப்பு ஆண்டு முழுவதும் நீடித்தால் அது உலகளாவிய பணவீக்கத்தை 40 அடிப்படை புள்ளிகளால் அதிகரிக்கச் செய்யும் என அவர் குறிப்பிட்டார். இனி சர்வதேச செய்திகள். யுத்தச்சூழல் காரணமாக வெளிநாட்டில் பணிபுரிவோருக்கு தொழில் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இருப்பினும் பணியாளர்கள் நாட்டை விட்டு செல்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக பணியகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மேற்காசியாவின் குறிப்பாக மேற்காசியா பகுதியின் யுத்தச்சூழல் காரணமாக தொழிலிழப்பு ஏற்படும் என்று உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் அமைப்பொன்று தெரிவித்துள்ளது. 80% 90% வரை வருடாந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மேற்காசியாவில் தங்கியுள்ளதாக உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் அமைப்பின் செயலாளர் MFM அர்சாத் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு வருடமும் அதிகார ரீதியாக 3 லட்சம் பேர் வேலை மேற்கு ஆசியாவில் பெற்றுச் செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்களில் 2,30,000 பேர் வேலை இழக்கும் சூழல் ஏற்படும் என்றும் சிக்கலான எதிர்காலத்தை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரானின் புதிய உச்சத்தலைவர் முஷ்தபா கமேனியின் தலைமையின் கீழ் இஸ்ரேல் மீது முதற்கட்ட ஏவுகணை தாக்குதல்களை ஈரான் ஆரம்பித்துள்ளது. இதனை அந்த நாட்டு அரச ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஈரானின் அரச ஊடகமான IRIB தன்னுடைய டெலிகிராம் சேனல் வழியாக இந்த தாக்குதல் குறித்து தகவலை வெளியிட்டுள்ளது. இதன்படி முன்னாள் உச்சத்தலைவர் அலி கமேனியின் மறைவுக்கு பின்னர் அவருடைய மகன் முஷ்தபா கமேனி பதவியேற்றதைத் தொடர்ந்து இஸ்ரேல் மீது நடத்தப்படும் முதல் நேரடி தாக்குதல் இதுவாகும். குறித்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட ஏவுகணை ஒன்றில் உங்கள் சேவையில் ஜயீத் முஷ்தபா என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட புகைப்படத்தை ஈரான் வெளியிட்டுள்ளது. ஈரானுடனான போரை எப்போது முடிவுக்கு கொண்டு வருவது என்பது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடன் இணைந்தெடுக்கும் பரஸ்பர முடிவாக இருக்கும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த விடயத்தை நேர்காணல் ஒன்றில் அவர் தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்நிலையில் தானும் நெதன்யாகவும் இல்லை என்றால் இஸ்லாமிய குடியரசான ஈரான் இஸ்ரேலை அழித்திருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார்.
ஈரான் இஸ்ரேலையும் அதை சுற்றியுள்ள அனைத்தையும் அழிக்கப் போகிறது. நாங்கள் இணைந்து பணியாற்றியுள்ளோம். இஸ்ரேலை அழிக்க விரும்பிய ஒரு நாட்டை நாங்கள் அழித்துள்ளோம் என்று அவர் குறிப்பிட்டார். இதன்போது ஈரானுடனான போர் எப்போது முடிவடையும் என்பதை தான் மட்டும் தீர்மானிப்பார் அல்லது நெதன்யாகுவுக்கும் அதில் பங்கு இருக்குமோ என ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அவர், இது ஒரு பரஸ்பர முடிவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் என்று தெரிவித்தார். நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். சரியான நேரத்தில் நான் ஒரு முடிவை எடுப்பேன், ஆனால் அனைத்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும் என அவர் இதன் பொழுது தெரிவித்திருந்தார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஈரானின் தலைநகரான தெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் மீது இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் குட்ஸ் படையுடன் தொடர்புடைய 16 விமானங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய இராணுவம் உறுதிப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதல் மார்ச் 6ஆம் தேதி 7ஆம் தேதி இரவு இடம்பெற்றது. அளிக்கப்பட்ட விமானங்கள் லெபனானில் உள்ள இஸ்புல்லா உள்ளிட்ட ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்கள், பணம் மற்றும் பிற பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மெஹ்ராபாத் விமான நிலையம் குட்ஸ் படைக்கு மத்திய லாஜிஸ்டிக் மையமாக செயல்பட்டு வந்ததாகவும் இதனால் இது உயர் மதிப்பு இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேலிய தரப்பு கூறுகிறது. தாக்குதலில் விமான நிலையத்தில் உள்ள பிற இராணுவ உட்கட்டமைப்புகள் மற்றும் இஸ்ரேலிய விமானங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த சில ஈரானிய போர் விமானங்கள் குறிவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேலிய விமானப்படையின் அதிக போர் விமானங்கள் இந்த அலை தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமான நிலையத்தில் பெரிய தீப்பிழம்புகள், புகை மண்டலம் மற்றும் வெடிப்புகள் எழுந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியுள்ளன. சில காணொளிகளில் எரிய விமானங்கள் மற்றும் புகைமேகங்கள் தெளிவாக தெரிவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவுடன் ஈரானால் போரிட முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு தெரிந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் போர்க்களத்தில் செயலற்றவர்களாகி சரணடைவார்கள் என்று அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸெட் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியொன்றில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், ஈரானுடனான போரில் வெற்றி பெறுவதற்கு எவ்வளவு தூரம் செல்ல வேண்டுமோ அவ்வளவு தூரம் செல்ல அமெரிக்கா தயாராக உள்ளதாக தெரிவித்தார். ஒரு இராணுவ நடவடிக்கையில் எல்லைகள் என்ன என்பதை எதிரியிடமோ ஊடகத்திடமோ அல்லது வேறு யாரிடமோ வெளிப்படுத்தக்கூடாது என்றும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.